அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். என்னோடய பேர் ராஜு முருகன். என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான காணொளிகள் இங்கே இருக்கும். ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் வீடியோன்னு கிடையாது, நல்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு சைட் ஜர்னல் பேப்பர்ஸ் ஃப்ரம் மேண்டலே டெஸ்க்டாப் டு எம்எஸ் வேர்ட். அதாவது எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணும்போது ஜர்னல் பேப்பர் எப்படி சைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். மேலும் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல்வேறு வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ரேங்கிங். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஆர்மி பற்றி இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் செய்கிறதுக்காக சில தலைவர்களோட வாழ்க்கை வரலாறுமே சில போட்டிருக்கேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி போட்டிருக்கு, வாவு சிதம்பரம் பிள்ளைகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடான இதுவுமே போட்டிருக்கேன். என்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு ஓராண்டு தமிழக அரசு வழங்கும் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஆண்டு கால பயிற்சி, ஓகேங்களா, அது போட்டிருக்கேன். அப்புறம் கிராமப்புற மாணவர்களோட ஒரு பாட்டு திறமையை மேம்படுத்துவதற்காக ஒரு சகோதரி பாடிய பாடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையலை போட்டிருக்கேன். அப்புறம் அறுசுவை உணவுகள் அதன் பயன்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ண இது கோர்சஸ்ஸு, அதாவது போலீஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கேன். தமிழ்நாடு பாராமெடிக்கல் அட்மிஷன் போட்டிருக்கேன். QS ரேங்கிங்ஸ் பற்றி போட்டிருக்கேன், வேர்ல்டு ரேங்கிங்ஸ் கம்பாரிசன் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட காட்டு பகுதியிலேருந்து வெள்ளம் வந்துச்சு, அது போட்டிருக்கேன். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போட்டிருக்கேன், UGC. அது மாதிரி கல்வி சம்மந்தமாக பல்வேறு வகையான காணொலியில் போட்டிருக்கேன். அதை வீடியோஸில் போய் பார்த்தா தெரியும். யூடியூப் சேனலில் போயிட்டு ராஜு எம்என் டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். அப்புறம் என்னோடய ஹோம் பேஜ் இப்படி வந்து நிற்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ராஜு எம் என்னோட சேனல். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பதிவிடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா PhD அட்மிஷன் பற்றி தான் கொடுக்கலான்னு இருக்கேன். PhD அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை நடக்கும். ஒன்று ஜூனில் நடக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி டிசம்பர் மோடில் நடக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் சென்ட்ரல் ஃபண்டட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா PhD நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன், அது எந்த இன்ஸ்டியூட்டு, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா. PhD அட்மிஷன் இஸ் ஓப்பன் இன் 5 IITs, அதாவது 5 IITலையும் 3 ISERs, இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச்சஸ், அண்ட் 4 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பேட்சுக்குன்னா டிசம்பர் பேட்ச், அதாவது டிசம்பரும் ஜனவரி பேட்சுக்கும் இங்கே போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து டிசம்பர் 2020 அண்ட் ஜனவரி 2021. நீங்கள் மிஸ்டேக்காக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2021, ஓகேங்களா. இது அடுத்தபடியாக இது எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கீழே டைரெக்டாக போட்டிருக்காங்க, ஓகேங்களா. மெயினாக இங்கே எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அம்மாங்க IIT பாம்பே ஹஸ் ஓப்பன் அட்மிஷன் ஃபார் பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 249 PhD சீட்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க வித் டீச்சிங் அசிஸ்டன்ஷிப். அப்புறம் IIT மெட்ராஸுமே நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் PhD அட்மிஷன் இஸ் ஓப்பன். நம்ம எந்த இதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மோடில் போட்டுருவோம். இந்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிசோராம் யூனிவர்சிட்டி, அது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான். அதோட லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th October 2020. மொத்தமாக 32 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கான 32 டிபார்ட்மெண்ட்லேயுமே அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஃபர்தராக IIT ரோப்பர் அந்த இதில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26th October, இந்த மாதம் 26 லாஸ்ட் டேட்டு. ஐசர் போப்பல் அங்கே போட்டிருக்காங்க. அதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25. அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அட்மிஷன் இருக்கும். சிக்கிம் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31. மலுனா ஆசாத் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓகேங்களா, MA, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா October 29. ஸோ IIT இண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா 31. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 23rd போட்டிருக்காங்க இது. அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25th October. IIT காந்தி நகர் November 2. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர் மொஹாலி 21st October போட்டிருக்காங்க.
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே 26th அக்டோபர் போட்டிருக்காங்க பாருங்கள். டாக்டர் ராம் மனோகர் லோயா அவாத் யூனிவர்சிட்டி அயோத்தியா ரெவினஸ் யூனிவர்சிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தியா, அது வந்து பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவின்ஷா யூனிவர்சிட்டி கட்டாக், அது வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி போட்டிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எந்த இதுன்னு திருப்பதி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 20 போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஏவிபி ஐஐடிடிஎம் அக்டோபர் 11 லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க. மொகாலி கேம்பஸில் இருக்குது. ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மத்திய பிரதேஷ், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 20 டேட்டு. அருணாச்சல் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது எப்போ டேட்டுன்னு போடல, சரி பார்க்கலாம், அதை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லேண்ட் கம்பைன்டு வித் ஐஐடி டெல்லி அகாடமிக் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறமா ஐஐஎம் அகமதாபாத், இது ஜனவரி 21, இது ஆண்டுமே மிஸ்டேக்காக இருக்குது, மேபி 21 இருக்கலாம், அதை பார்த்துக்கங்க கரெக்டாக. ஸோ மேலே உள்ள இந்த தகவல்களை பயன்படுத்தி பிஹெச்டி அட்மிஷன் பெற வாழ்த்துக்கள். நன்றி.